Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டூ கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிஷியன், செகண்ட் ஒன் ஆர்டிஸ்ட். ரெண்டு வேர்ட்ஸுக்குள்ள வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிஷியனுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா தமிழில் ஜாப் ஓரியன்டாக சொல்கிறது தான். தொழில் விளைஞன், என்ன சொல்லப்போனால் கலை நியமிக்க விஷயங்களை இந்த தொழில் இருக்குல்ல அது செய்கிறவங்களெல்லாம் ஆர்டிஷியன் நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு மர வேலை செய்வாங்க, இந்த சிற்பம் செய்கிறவங்களெல்லாம் இந்த என்ன சொல்லுவோம் ஆர்டிஷியன் சொல்லுவோம். தொழில் விளைஞன் அப்படின்னு சொல்லுவோம். கலை நியமிக்க விஷயங்களில் ஈடுபடுறவங்களாம் ஆர்டிஷியன் அப்படி சொல்லுவோம். இந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா இந்த நாடகம் நடிக்கிறவங்க, சினிமா நடிக்கிறவங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கள்ல அவங்கள தான் நம்ம ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல கலைஞம்பா அப்படின்னு நம்ம சொல்கிறவங்க தான் ஆர்டிஸ்ட். ஆர்டிஷியன்னா புரிஞ்சிருக்கும், ஆர்டிஸ்ட்னா உங்களுக்கு தமிழில் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கு வித்தியாசத்துக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணியிருப்போம் பாருங்கள், இன்னும் தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு. ஆர்டிஷியன் அப்படின்னு சொல்லும் போது ஜாப் ஓரியன்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். யார் ஆர்டிஷியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் கார்பெண்டர் இஸ் எ குட் ஆர்டிஷியன். அந்த தச்சன் நல்ல தொழில் தெரிஞ்சவருப்பா, நல்ல தொழில்காரர்ப்பா, நல்லா செஞ்சிருக்காரு, பீரோவை நல்லா கட்டில் செஞ்சிருக்காருப்பா. அதான் அந்த கலைநயமிக்க விஷயங்களில் கட்டிடம் கட்டுறவங்களா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் தான் ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஆர்டிஷியன், அந்த ஜாப் ஓரியன்டாக சொல்கிறவங்கள தான் ஆர்டிஷியன் நம்ம சொல்லுவோம். ஒரு மர வேலையாக இருக்கலாம், இல்லை சிற்ப வேலையாக இருக்கலாம், கட்டிடம் கட்டுறவங்களா இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரு அந்த கலைநயமிக்க ஒரு விஷயத்தை வடிவமைக்கும் போது அவங்கள நம்ம என்ன சொல்லணும்னா ஆர்டிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது அவங்களுக்கு ஆர்டிஷியன் தொழில் ரீதியாக. அடுத்தது ஆர்டிஸ்ட், அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லலாம், ஒரு நடிகனை குறிக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்கள தெளிவாக புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சுரேஷ் வாஸ் எ குட் ஆர்டிஸ்ட். திரும்பியும் படிக்கிறேன். சுரேஷ் வாஸ் எ குட் ஆர்டிஸ்ட். சுரேஷ் பெரிய நடிகன். சுரேஷ் ஒரு பெரிய நல்ல கலைஞன். சுரேஷ் ஒரு பெரிய நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் இந்த ஆர்டிஸ்ட். ஒருத்தவங்கள பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்கள ஆர்டிஸ்ட் நம்ம சொல்லுவோம். அந்த கலையை நடித்து காட்டுறவங்கள ஆர்டிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.